லசந்த விக்ரமதுங்க கொலை விவகாரம் நேரடி களத்தில் ஜனாதிபதி அனுர கைவிலங்குகளுடன் நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் அமெரிக்காவின் அடுத்த அதிரடி நகர்வு. கொழும்பில் உள்ள பிரபல கட்டட தொகுதியில் பாரிய தீ விபத்து. சட்டமாதிபரின் பதவிக்கு ஆபத்தாக மாறிய லசந்தவின் கொலை விவகாரம். தேசவிகாரை அமைந்துள்ள காணியை யாருக்கும் கையளிக்க முடியாது வெளியான அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் வயோதிப பெண்ணை ஏமாற்றிய கில்லாடி பறிபோனது பணம். லசந்த விக்ரமதுங்க கொலை விசாரணை தொடர்பாக ஆராய சட்டமா அதிபர் மற்றும் சம்பந்தப்பட்ட சிஐடி அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயத்தை வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். லசந்த விக்ரமதுங்கவின் கொலையில் சட்டமா அதிபரின் தலையீடு குறித்து தற்போது பலர் முதலை கண்ணீர் வடித்து வருவதாகவும் அமைச்சர் அதன்போது தெரிவித்துள்ளார். இதேவேளை பல அரசாங்கங்களை கடந்து வந்தவர்கள்தான் இவ்வாறு முதலை கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதாகவும் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இப்போதும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த பாடுபடும் என்றும் அமைச்சர் வசந்த வலியுறுத்தியுள்ளார். மேலும் எந்த சூழ்நிலையிலும் கொலையாளியை விடுவிக்க அரசாங்கம் அனுமதிக்காது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழ உள்ள 14 ஏக்கர் காணியும் விகாரைக்கு சொந்தமானது எனவும் அதனை யாருக்கும் கையளிக்க முடியாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் யாழ் மாவட்ட செயலருக்கு கடிதம் மூலம் இதனை தெரிவித்துள்ளது. குறித்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடந்த டிசம்பர் மாதம் 13ஆம் திகதி நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள காணியை பொதுமக்களுக்கு கையளிக்க இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அறிகின்றோம். குறித்த கூட்டத்திற்கு விகாரைக்கு பொறுப்பான விகாராதிபதியையோ விகாரை நிர்வாகத்தினரையோ அழைத்திருக்கவில்லையே. எனவே இந்த இணக்கப்பாட்டை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. விகாரை அமைக்கப்பட்டுள்ள 7 ஏக்கர் காணி அதனை சூழ உள்ள காணி என 14 ஏக்கர் காணியையும் விகாரைக்கு கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாறாக விகாரைக்கு சொந்தமான காணிகளை பொதுமக்களுக்கு வழங்க முடியாது. விகாரைக்குரிய காணியில் பௌத்த சமய முன்னேற்றத்திற்கான சைத்தியம் புத்தமெதுரா போதி அன்னதான மடம் மடாலயம் ஓய்வு மண்டப வசதிகள் தியான மண்டபங்கள் பூங்கா போன்றவை அமைக்கப்பட வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. கொழும்பில் உள்ள கிரிஷ் கட்டடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த அனர்த்தம் கட்டடத்தின் 60வது மாடியில் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தீயை அணைக்கும் தீவிர முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரையில் 3 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தீ விபத்து ஏற்பட்டுள்ள கிறிஸ் டிரான்ஸ்வேர்ல்ட் சதுக்கத்தில் உள்ள நிலத்தின் குத்தகை பரிவர்த்தனையில் சுமார் 70 மில்லியன் ரூபாய் நிதி முறைகேடு நடந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதற்கமைய கடந்த ஜனவரி 28ஆம் திகதி கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட மாவடி பகுதியில் தனியாக வசித்து வரும் வயோதிப பெண் ஒருவரின் 50,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் குறித்த வீட்டுக்கு சென்று தான் கமநல சேவை திணைக்களத்தில் இருந்து வருவதாக தெரிவித்த விவசாய அழிவிற்கு நட்டு ஈடாக குறித்த பெண்ணிற்கு 2 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பணத்தை பெறுவதற்கு 50,000 ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இந்த நிலையில் உண்மையறியாத அந்த வயோதிப பெண் அவரின் பேச்சை நம்பி 50,000 ரூபாவை வழங்கியுள்ளார். தான் ஏமாற்றப்பட்ட விடயம் பின்னர் தெரியவந்த நிலையில் இது குறித்து வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் மனைவி ஊடகவியலாளர் சோனாலி சமரசிங்க ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை நிரந்தர பிரதிநிதி அலுவலகத்தில் மினிஸ்டர் கவுன்சிலராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் மனைவி ஊடகவியலாளர் டெயின் விக்ரமதுங்க மற்றும் லசந்த விக்ரமதுங்கவின் 3 குழந்தைகளும் இந்த கொலை தொடர்பாக பக்கச்சார்பற்ற விசாரணை கோரி அழுத்தத்தை ஏற்படுத்தி வருகின்றனர். இதேவேளை கல்கசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்படும் லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பிலான விசாரணைகளின் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட மூவரை விடுவிப்பதற்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் சட்டம் அதிபர் எடுத்த நடவடிக்கை குறித்து லசந்த விக்ரமதுங்கவின் மகள் கவலை வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவினருக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலானது நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கம் காணப்பட்டு விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் முன்னேற்றம் தொடர்பாக விரைவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் $3 பில்லியன் நீட்டிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் கீழ் 3வது மீளாய்வின் பின்னர் அதிகாரிகள் மட்ட உடன்படிக்கை அரசாங்கம் எட்டியுள்ளது. இந்த மீளாய்வின் விடயங்கள் இந்த வருடம் பிப்ரவரி மாத இறுதியில் சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இது தொடர்பான முன்னேற்றம் மற்றும் எதிர்காலத்தில் அந்த திட்டத்தை தொடர்வது குறித்த அரசாங்கத்தின் தலையீடு குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. IMF பணிப்பாளர் சபையின் அங்கீகாரம் கிடைத்ததன் பின்னர் இலங்கையின் நீட்டிக்கப்பட்ட கடனுதவியின் 4வது தவணையாக $333 மில்லியன் தொகை வழங்கப்பட உள்ளது. இந்த கலந்துரையாடலில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன், மாற்று நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி PKG ஹரிச்சந்திர, பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்க, நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன, ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி வீரன் நன்கி ஆகியோர் கலந்து கொண்டனர். 2009ஆம் ஆண்டு ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டமை குறித்து சட்டமா அதிபர் எடுத்த தீர்மானத்திற்கு நீதி கோரி இளம் பத்திரிகையாளர்கள் சங்கத்தினால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் நேற்று பிற்பகல் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சட்டமா அதிபர் பதவி விலக வேண்டும் என்றும் லசந்த விக்ரமதுங்க கொலை வழக்கில் 3 முக்கிய சந்தேக நபர்களை விடுவிப்பதற்கான உத்தரவுகள் குறித்து வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 27 அன்று சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்க குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநருக்கு லசந்த வழக்கில் 3 முக்கிய சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் தொடராது என்று தெரிவித்திருந்தார். அந்த கடிதத்தின்படி குறித்த 3 சந்தேக நபர்களும் விடுவிக்கப்படலாம் என்னும் அச்சம் சம்பந்தப்பட்டவர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அதேவேளை லசந்த விக்ரமதுங்கவின் மகள் அஹிம்சா விக்ரமதுங்க சட்டமா அதிபரை பதவி நீக்கம் செய்யுமாறு பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் கோரிக்கை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் சட்டமா அதிபரின் பரிந்துரை தொடர்பில் முன்வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு பதிலளித்த அரசாங்கம் இந்த விடயத்தை ஆராய்ந்து பரிந்துரையை ஆய்வு செய்வதாக தெரிவித்துள்ளது. ஆவணமின்றி அமெரிக்காவில் குடியேறிய இந்தியர்களை கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் அவர்களின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டமையானது பெரும் அதிர்வலைகளை தோற்றுவித்துள்ளது. டொனால்டு டிரம்பின் உத்தரவுக்கு அமைய அமெரிக்காவானது தற்போது அந்த நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றி வருகின்றது. குறிப்பாக இதில் ராணுவ விமானங்களை பயன்படுத்தி கவுதமாலா, ஈக்குவடார், பெரு, ஹோண்டுராஸ் நாடுகளுக்கு அவர்களை அமெரிக்கா அனுப்பி வருகின்றது. இதனையடுத்து அமெரிக்காவில் இருந்து முதற்கட்டமாக 104 இந்தியர்கள் அந்த நாட்டின் C-17 இராணுவ விமானம் மூலம் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். அந்த விமானம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள குரு ராம்தாஸ் ஜி சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று மதியம் தரையிறங்கியது. குறைவான கழிவறைகள் கொண்ட விமானத்தில் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் இருந்து இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்திற்கு வருவதற்கு சுமார் 20 மணி நேரம் பிடித்ததாக கூறப்படுகின்றது. இந்தியர்களை விலங்கிட்டு அழைத்து வரப்பட்டமைக்கு அந்த நாட்டின் காங்கிரஸ் உட்பட பல்வேறு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.